சார் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. அண்ணா வணக்கம். இது நம்ம தலைவர் மாஸ் யூடியூப் சேனல். மாஸான அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தலைவர் மாஸ் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட் வந்திருக்காரு சென்னை. அங்கே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒருத்தர் நினைக்கிறேன், அங்கே ஒருத்தர் தான் இருந்த மாதிரி தெரியுது. ஓகேங்களா, அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரிடம் விஜய் சிஎம் ஆனதுக்கான ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாரு. விஜய் சார் சிஎம் ஆகிட்டார், அதுக்கு இன்னொன்று கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரைஸ் பண்ணுறாரு. அவர் ஸ்பீடாக நடந்து போகிறாருங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அவர் சிரித்தபடி புன்னகையோடு தான் போனாரே தவிர அங்கே பத்திரிகையாளர்கள் நிறையாவும் இல்லை போல். அதாவது ரேண்டமாக ஒருத்தருக்கு கொஸ்டின் கேட்டிருக்காரு. பத்திரிகையாளர் கேட்ட மாதிரியும் தெரியல, ரிப்போர்ட்டர் அவரோட ஃபேஸ் அதில் கவரான மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒருவேளை உண்மையில் ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாலும் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அந்த இடத்துல. ஓகேங்களா, அவர் ஒரு அவசர வேலையாக போயிட்டுருக்காரு. ஓகேங்களா, சிரித்தபடி புன்னகையோடு சென்றாருங்க. உடனே தற்கொலை கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி சாருக்கு ஜெலசி, பொறாமை, அதனால் ரிப்போர்ட்டர் சந்திக்காமல் போயிட்டாரு, அப்படி இப்படி ஆனான்னு இதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ட்விட்டரில் போஸ்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? நன்றி மறந்தார் விஜய் சார் அவர்கள். அதைத்தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிசல்ட் வந்த அன்னைக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய ஐடியா டேக் பண்ணி, அவர் அரசியல் கட்சி தலைவராக மாறிய அந்த ஒரு ஐடியா டேக் பண்ணி, அதாவது அதிக இடங்களை வெற்றி பெற்ற பெரும்பான்மையை நிரூபித்த விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்றே இரவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா எத்தனை விஜய் ரசிகர்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியவில்லை. அதாவது சிஎம் சார் ரசிகர்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அதுக்கு முதல்வர் சிஎம் சார் திரும்ப நன்றி சொன்னார் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லலை. மேபி நேரில் மீட் பண்ணி அதற்கான நன்றிகள் அல்லது அவரோட வாழ்த்துக்களை பெறுவாரா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎம் சார் அவர்கள் ஒரு கொஞ்சம் பிஸியில் இருக்கார், தமிழ்நாட்டோட ஆளுமையில் இருக்கார். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அவரை தாண்டி அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது நிலவரணும்னு தெரியல. ரஜினி சார் அவர்கள் முன்பே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டார். இதை பற்றி உங்கள் கருத்திலே பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது சங்கு நிறம் சுட்டாலும் மென்மை தரும், மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே அப்படிதான் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது ரஜினி ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க அப்படின்னு தெரியும் சோசியல் மீடியாவில். அப்படி இருந்தும் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே. இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.